உண்மையான விடுதலை அப்படின்னு ஒரு தலைப்பு. சுதந்திரம்ங்கிறது என்ன? என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்ற உணர்வும், யாரையும் அவமரியாதை செய்யாத உணர்வும், பலவிதமான அடக்குமுறைகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற துணிவும், வாழ்க்கை முழுவதும் நான் ஒரு லிஸ்ட் போட்டா, பயத்திலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து விடுதலை. நேற்றிலிருந்து இன்று விடுதலையாகி இருப்பதே பல பேரால் முடியாது. இன்னும் பல பேர் பிணங்களைப் போல் நேற்றை பற்றிய சுமைகளையே மனதில் வைத்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். நேற்றிலிருந்து விடுதலை, தன்னுடைய எண்ணங்களில் இருந்து விடுதலை, பலவேறு குருமார்களிடமிருந்து விடுதலை, இன்னும் பலவிதமான சிக்கலில் இருந்து விடுதலை. இப்ப விடுதலை என்பது ஒற்றை வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை முழுதும் நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கிற ஒரு போர். எவ்ரி செகண்ட். சில பேருக்கு மனைவியிடமிருந்து விடுதலையே பெரிய கஷ்டம், நண்பனிடமிருந்து விடுதலைங்கிறது பெரிய கஷ்டம், தன்னுடைய முதலாளிகிட்டேருந்து விடுதலைங்கிறது பெரிய கஷ்டம். யோசிச்சு பாருங்க, எத்தனை விதமான பந்தங்களை நம்ம மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறோம். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? நம்மளை யாரோ அடக்கி வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் என்னை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு இந்த நினைப்பிலேருந்து வெளியே வரணும். அதுதான் எண்ணங்களிலிருந்து விடுதலை. எப்படி சார்? அப்படி பாருங்க, ஒரு சின்ன உதாரணம், இது ரொம்ப ஞானமயமான ஒரு உதாரணம். ஒரு ஞானி தெரு வழியா போயிட்டு இருந்தார். இப்படி ஞானி எல்லாம் தெரு வழியா தான் போகணுமே ஒழிய மடம் ஆசிரமம் வச்சு உயிரை எடுக்கப்படாது. ஏன்னா மடத்துக்குள்ள போயாச்சுன்னு சொன்னா அவன் ஞானியா இருக்க முடியலைங்கிறது தான் இது பெரிய சிக்கல். இப்ப வேற கேமரா எல்லா இடத்துலயும் வச்சிடறான், பெரிய பிரச்சனையா போகுது. இந்த செல்போனை கண்டுபிடிச்சோன்னா கொன்னே போட்டா கூட தப்பு கிடையாது. ஒரு பையன் ஒரு காரியத்தை ரகசியமா பண்ண முடியல, ஒழிஞ்சு போகுது. ஒரு ஞானி தெரு வழியா நடந்து போயிட்டு இருந்தார். அந்த ஞானி தெரு வழியா அப்படி போகும்போது ஒருத்தன் பசுமாடு ஒண்ணு என்ன பண்ணா, கைத்துல அப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த பசுமாட்டை இப்படி கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான். அவன் இந்த பசுமாடை கூட்டிட்டு போகும்போது அந்த ஞானி சும்மா இருந்திருக்கலாம் பாருங்க, கிண்டல் அடிச்சாரு. இவனை மாட்டோட யாரோ கட்டி போட்டிருக்கிறாங்க. எப்படி? இவனை மாட்டோட யாரோ கட்டி போட்டிருக்கிறாங்க, இவன் மாட்டுக்கிட்ட கட்டுப்பட்டு இருக்கிறான், மாட்டோட கட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இவனுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வந்துருச்சு. ஓ இன்னும் உளர்ற, நான் தான் மாட்டை பிடிச்சிக்கிட்டு போறேன், மாடு தான் என்கிட்ட கட்டுப்பட்டு இருக்குதே ஒழிய நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன யாரும் மாட்டோட கட்டலை அப்படின்னா. உடனே அந்த ஞானி சொன்னார், எங்க கைத்து விடு,